வணக்கம். சிபிஎம் தமிழ் மீடியா சேனல் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறது. இன்றைய கடந்த 19ஆம் தேதி பங்களாதேசும் இந்தியாவும் சென்னை சேப்பாக்கத்தில் முதல் டெஸ்ட் மேட்சை தொடங்கியது. அதன் விளைவாக மேட்ச் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடித்த இந்தியா தனது ரன்களில் கோட்டை விட்டாலும் பின்னாடி வந்த பேட்ஸ்மேன்கள் சடேஜா, அஸ்வின் 2 பேரும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்பை கொடுத்து இந்தியாவை தூக்கி நிறுத்தினார்கள். அந்த அளவுக்கு ரன்னை அடித்தார்கள். அவர்களால் முடிந்தளவிற்கு ஒரு 375 ஸ்கோரை கொடுக்கும் அளவிற்கு அவருடைய ஆட்டங்கள் இருந்தது. பழைய கில்லாடி பேட்ஸ்மேன்கள் எல்லாம் சொதப்பினால் பின்னாடி வந்த பேட்ஸ்மேன்கள் ஆல்ரவுண்டர்கள் நம் இந்தியாவை காப்பாற்றி விட்டனர் என்றுதான் சொல்ல வேண்டும். அப்படித்தான் அந்த டெஸ்ட் மேட்சை நமக்கு நேற்றைக்கு 4வது நாளாக கண்டுகளித்தோம். வெற்றியையும் பங்களாதேஷிடம் பறித்து சென்றோம். இந்த வெற்றியின் மூலமாக அஸ்வின் தனது உலக சாதனையாக மீண்டும் ஒரு சாதனை படைத்திருக்கிறார். இந்த சாதனைக்கு இடையில் ஒரே காரணத்தை மட்டும் சொல்கிறேன். கடந்த வருடத்தில் ஆஸ்திரேலியா கூட நமக்கு ஐசிசி டெஸ்ட் கிரிக்கெட் விளையாடிய போது அஸ்வினை நமக்கு டீமில் எடுக்கவில்லை. அப்போது டிராவிட் கோச்சாக இருந்தார். இந்த டிராவிட் ஏன் இந்த தவறை செய்தார் என்ற மக்கள் மத்தியில் பெரிய விமர்சனம் எழுந்தது. விமர்சனத்துக்கும் ஆளானார். அந்த அளவுக்கு ஒரு சீனியர் வீரர், அவருக்கு இந்த யோசனை இதற்கு இல்லாமல் போனது என்ற ஒரு யதார்த்த சில சம்பவங்கள் நம் ரசிகர்களுக்கு மனதில் கேள்விகளாக எழுந்தது. ஆனால் டிராவிட்டாக கோச்சாக இருந்ததனால் அந்த விஷயத்தை அப்படியே மூடி மறைத்தார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். டிராவிட் கோச்சாக இருந்தபோது அந்த மேட்சில் நம் அஸ்வினை எடுத்திருந்தால் அந்த ஐசிசி கோப்பை நம் கையில் இருந்திருக்கும் என்பதை இப்போது டிராவிட் அதை உணர்ந்திருப்பார். பங்களாதேஷை நமக்கு சின்ன டீமாக எடுத்துக்கொண்டாலும் அவர்களின் வெற்றி நமக்கு முக்கியமானது என்பதை நமக்கு கருத்தில் கொள்ள வேண்டும். அப்படித்தான் டெஸ்ட் மேட்ச் என்று வந்தாலே நம் உலகில் சிறந்த பேட்ஸ்மேன் என்றால் இன்னைக்கு தல சிறந்த ஆல்ரவுண்டர் பவுலர்களில் முக்கியமான ஒரு வீரர் தான் அஸ்வின். அவரை நமக்கு வெளியில் வைத்துக் கொண்டு நீங்கள் விளையாடுவது எந்த விதத்தில் நியாயம் என்று மக்கள் கருத்துக்கு இன்னைக்கு பாடம் புரட்டி வைக்கிறார் கௌதம் கம்பீர். அந்த அளவுக்கு இந்த மேட்சை தூக்கி நிறுத்திருக்கிறது இந்தியா. செகண்ட் இன்னிங்ஸில் ஆடிய சுப்மன், ரிஷப் பண்ட் 2 பேரும் சதத்தின் காரணமாக 284 ரன்களில் டிக்ளேர் செய்து மேட்சை அவர் கையில் கொடுத்தது. 513 ரன்கள் அடியுங்கள் என்று மேட்சை தொடங்கும் முன் 2வது செகண்ட் இன்னிங்ஸில் பங்களாதேஷ் அதிரடியாகவும் விளையாடியது. விக்கெட்டுகளை லேட்டாக பறிகொடுத்தாலும் கடைசி 6 விக்கெட்டுகளை பரிதாபமாக தொலைத்தது என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த அளவுக்கு விக்கெட்டுகளை தொலைத்தது பங்களாதேஷ். மேட்ச் இந்தியாவின் கைவசம் வந்தது. இந்த மேட்சுக்கு அப்புறம் நம் ரோஹித் சர்மா நாங்க பாகிஸ்தான் அல்ல இந்தியா என்பதை மீண்டும் நிரூபித்திருக்கிறார். அப்படி சொன்ன ரோஹித் சர்மா பேட்டிங்கிலும் நமக்கும் பயனடைய வேண்டும் என்ற எண்ணமும் வேண்டும் என்பதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த மேட்சின் மூலமாக இந்திய கிரிக்கெட் ரசிகர்களுக்கு பெரும் மகிழ்ச்சியையும் உற்சாகத்தை கொடுத்திருக்கும் என்பதை நம் அனைவருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப், லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வணக்கம். ஒழுங்கு சரியில்லாமல் இந்தியருக்கு சாவை கிடையாது. இந்த இந்தியாவின் வரலாறு